அன்பு வணக்கம் சார். ஒரே ஒரு கொஸ்டின் தான். நம்முடைய நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் அறிவித்த பட்ஜெட்டில் தமிழகத்தினுடைய பெயரும் இல்லை, தமிழும் இல்லை, தமிழகத்தில் திட்டமே இல்லை என்று தமிழக முதலமைச்சர் கோபித்துக் கொண்டு இன்று நடைபெறுகின்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பட்ஜெட்டை எதிர்த்து இன்று தமிழக அரசுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்துகிறார்கள். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்? இது வந்து இந்திய நாட்டோட பட்ஜெட், தமிழ்நாட்டு பட்ஜெட் இல்லை. அது முதலமைச்சர் புரியாதா? அது வந்து எல்லாருக்கும் பொதுமக்களுக்கே புரியுது, எல்லாருக்குமே புரியுது. எல்லாரும் புரியுது, முதலமைச்சர் மட்டும் புரியலன்னு சொல்கிறீங்களா? இந்திய யூனியன் பட்ஜெட்னு கிளியராக போட்டிருக்கின்ற போது நீங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் நாடு இல்லைல்ல, 33 மாநிலம் சேர்ந்த நாடு இந்தியா. அப்போ ஒரு இந்திய பட்ஜெட் அப்படின்ற போது இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்த பட்ஜெட்டாக தான் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பிரசன் பண்ணுறாங்க. ஒரு பட்ஜெட் அப்படின்றது வந்து தாக்கல் பண்ணுற போது அதை வந்து ஒரு தனிநபர் எழுதி அதை வந்து போய் பேசுறது கிடையாது. பல்வேறு அமைச்சர்கள், பல்வேறு மாநிலத்துறை அமைச்சர்கள், இத்துறை அமைச்சர்கள், இத்துறை செயலாளர்கள்லாம் உட்கார்ந்து ஒர்க் பண்ணி அது அப்புறமா அந்த ரிப்போர்ட்டாக தான் அந்த 1.5 மணி நேரத்தில் பல கம்பெனியுடைய தலைவர்கள் பண்ணி தான் 1.5 மணி நேரம் அந்த ஒரு ஸ்பீச்சில் வந்து பப்ளிக் இதில் வந்து லோக்சபாவில் பேசுகிறாங்க. 1.5 மணி நேரத்தில் நான் வந்து 33 மாநிலம், அதில் இருக்கிற எல்லா மாவட்டம், அதில் இருக்கிற எல்லா வட்டம், அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு பட்ஜெட் ஸ்பீச்சை படிக்கணும். அது வந்து நடக்குது. இந்த வரலாறு எங்கேயுமே கிடையாது. அப்போ வந்து இந்த மாநிலத்துக்கு குறிப்பிடலைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறானது. அப்போ நிதி ஒதுக்குற போது வந்து நாட்டுக்கு தான் ஒதுக்குறாங்க. 11 லட்சம் கோடி வந்து நம்ம ஒரு கட்டமைப்புக்கு ஒதுக்குறாங்கன்ற போது 11 லட்சம் கோடி கொண்டு போய் ஒரு மாநிலத்தில் போட போகிறது. அப்போ பிரித்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகுன்றது தான் இருக்குது. பேர் குறிப்பிடலைன்றது வந்து ஒரு ஏற்புடைய முதலமைச்சர் அரசியல் பண்ணுறாரா அல்லது விதாண்டவாதம் பண்ணுறாரா? ஏன் இப்படி ஒரு திடீரென்று கோவித்துக் கொள்கிறாரே? தன்னுடைய மாநிலத்துடைய பெயர் இல்லைன்னு சொல்றதில்ல, அவர் சொல்ல நியாயம் இருக்குங்க. பேர் குறிப்பிடணுன்ற நியாயம் நீங்கள் பேர் குறிப்பிடணும் எதுக்கு எதிர்பார்க்கு? அது ஒரு திட்டம் வந்து நீங்கள் வந்து திட்டம் போடுற போது வந்து நீங்கள் மாநிலத்துக்கு தான் போடுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட மாநிலத்துக்கு பேசுகிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நான் ஒரு மதுரையை குறிப்பிடல, நான் ஒரு கன்னியாகுமரி குறிப்பிடலன்னு நம்ம சொல்லணும். அப்போ தமிழக அமைச்சர் வகையில் வந்து அவங்க வந்து பட்ஜெட் இங்கே தாக்கல் பண்ணுற போது தமிழ்நாடு முழுக்க தான் பேசுவாங்க முடியும். எனக்கு வந்து கோயம்புத்தூருக்கு நான் குறிப்பிடலை, இல்லை அங்கே திருப்பூருக்கு நான் குறிப்பிடலை அப்படின்னு ஒவ்வொரு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பகுதியை கொண்டு போகிறீங்கன்னா அந்த பகுதியை பற்றி நீங்கள் குறிப்பிட வாய்ப்புகள் வந்து இல்லைங்களா? உதாரணத்துக்கு நம்ம தூத்துக்குடியில் வந்துட்டு நம்மளோட ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் வந்து வருது, ஃப்ரீவர் போட்டாக்கப்புறம் இங்கே வருது. அது அனௌன்ஸ் பண்ணுற போது தூத்துக்குடி பேர் வருது, அந்த மாதிரி வருது, அந்த பேர் வரும்போது வருது. மற்றபடி நீங்கள் வந்து பட்ஜெட்டுன்னு தாக்கல் பண்ணுற போது பொதுப்படியாக தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே சார், தேங்க்யூ.